ஆவடி நாசரன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கூகுளில் கேட்டு பார்த்தா கூகுளில் கொண்டாந்து என்கிட்ட தூக்கி போட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அன்னை கல்லெடுத்து எரிஞ்சது யாரை? சொந்த கட்சிக்காரனை. அது இல்லாமல் இன்னொரு எம்எல்ஏவோட பிஏ இருக்காருல்ல, அந்த பிஏவை போகிறப்ப புடனியில் அடித்தது. இதெல்லாம் தாண்டி ஐயா ஸ்டாலின் புலம்புனது. நடுராத்திரி ஐயா ஸ்டாலின் எழுந்து அழுது, அதை அடக்க முடியாமல், அதை பார்க்க முடியாமல் துர்கா ஸ்டாலின் சேர்த்து அழுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அவர் ஒருத்தரை கை நீட்டு சொல்ல முடியல அவரால். ஒன்னால தான் என் தூக்கம் கெட்டு போச்சு, ஒன்னால தான் என் நிம்மதி கெட்டு போச்சுன்னு காட்ட முடியுமா? அதுக்காச்சும் ஒட்டு மொத்தமாக உங்கள் எல்லாருனாலையும், முக்கியமாக சீனியர்னால இவங்க படுத்துகிற பாலில் என் மரியாதை இத்தனை நாள் நான் கட்டி காப்பாற்றுற மானம், என்னோட தனிப்பட்ட இமேஜ், கட்சியோட இமேஜ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. இதுக்கு காரணம் ஐயா செஞ்ச அந்த கல்லறி சம்பவம். அதுக்கப்புறம் அவர் பிஏவை அவர் அடிக்கலாம், இன்னொரு எம்எல்ஏவோட பிஏவை இவர் அடிக்கிறதுக்கு என்ன குறுக்கே எவனும் போகக்கூடாதா சார்? இல்லை, சாரோட அந்த கனிந்த உள்ளத்துக்காக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இவரோட ஏற்பட்ட அந்த மனக்கசப்பில் தலைமை என்ன முடிவு எடுத்து தெரியுமா? ஐயா ஸ்டாலின் இவரும் நானும் சேர்ந்து இருக்கிற எந்த போட்டாவும் இனிமேல் வெளியிலேயே வரக்கூடாது, அதை அத்தனையும் ஒழிச்சு கட்டுக்க, நான் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி போடுங்கன்னு சொல்லி டானியான ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த முகச்சிதை ஒன்று இருந்துச்சு. அதுக்காக ஐயா ஸ்டாலின் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் செலவை ஏற்று அந்த பொண்ணுக்கு ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தார் ஆவடிக்குள்ளே. அந்த வீட்டை கட்டி கொடுத்தப்போ அந்த திறப்பு விழான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திறப்பு விழாவுக்கு போகிறப்ப ஐயா நாசரும் கூடவே போயிருக்கார். அவருக்கு என்ன நினப்புனா, என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாலிய நண்பன் தானே, நம்மக்கிட்ட போய் அந்த கோபத்தையெல்லாம் காட்டுவாரா? மறந்து நம்ம மூஞ்சியை பார்த்தாலும் அத்தனையும் மறந்துருப்பார். ஆனால் இந்த மூஞ்சியை பார்த்தா எனக்கு மேற்கொண்டு வெறுப்பு தான் வருது, இந்த மூஞ்சியை என்கிட்ட இனிமேல் எங்கேயும் காட்டாதீன்னு சொல்லி ஐயாவோட அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நான் உதவி பண்ணேன் அப்படின்றது ஐயா போடுறப்ப பக்கத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாப்புல. இந்த தேவர் மகன் படத்தில் வடிவேல் ஒன்று சொல்லுவாப்புல இல்லை, அதாவது அந்த காலுக்கு கீழே நாங்கள் அழுத காட்சியை காணும்யா, கட்படி தூக்கிட்டாங்கன்ட்டு. அதே மாதிரியே நாசர் ஐயாவையும் நறுக்கிட்டாங்களாம் போட்டோவிலேருந்து. அந்த அளவுக்கு தலைமை மேலே. இது எல்லாத்தையும் விட ஒரு அரசியல்வாதி ஜென்ரலாக அவங்களுக்கு உட்பட்ட ஆளுகள்கிட்ட அதிகாரத்தை காமிப்பார். ஆனால் ரோட்டில் போகிற, அதுவும் முக்கியமாக தொகுதி மக்கள்கிட்ட ரோட்டில் போகிற ஒரு அம்மா சொல்லுது, அழுதுகிட்டே சொல்லுது, இந்த ஆள் காரை கொண்டாந்தாயா, கொண்டு வர்றப்ப பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் அவன் மாட்டுக்கு நின்னான், போகிற வழியில் இப்படி காமிச்சிட்டு போகிறான் நாக்கை தூர்த்திக்கிட்டு, என்ன திமுரு, அவன் ஒன்றுமே பண்ணலை. அன்னையிலேருந்து அண்ணனுக்கு ஏரியாவுக்குள்ள ஆவடி நாசர் இல்லையா, நாக்கு தூர்த்தி நாசரான் இல்லை, அவங்க வச்சிருக்க அந்த செல்ல பேர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அண்ணன் எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துருப்பாரு அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை நினைவு கூர்ந்து பாருங்க.